இந்த குரங்கு ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுது. இந்த குரங்கு நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து டான்ஸ் ஆடினா பார்ட்டி இன்னும் ஜாலியா இருக்கும் இல்லையா? எப்படி பார்க்க முடியும்? அந்த அரக்கர்களை நம்மளால நேரா பார்க்கவே முடியாது. அப்படியா? இந்த சிகப்பு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சுக்கிட்டு பாருங்க, அப்பதான் எல்லாம் தெரியும். இத கட் பண்ணி எல்லாரும் கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? இந்த மாதிரி எனக்கும் தான் பண்ண தெரியும். ஹாய் 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 ஹாய், என்னோட டான்ஸ் ஸ்டெப் எப்படி இருக்கு? ரொம்பவே அற்புதம். இந்தா சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஏன் அப்புறம்? இப்பவே சாப்பிடு. நீ எல்லாம் ஒரு அரக்கனா? எந்த அரக்கனும் இந்த புழுக்களை வேண்டான்னு சொல்லவே மாட்டான். எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். எங்களுக்கும் இந்த புழுக்கள்னா ரொம்ப பிடிக்கும். எங்க போனாங்க? நாம அதிக நேரம் இந்த இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்க முடியாது. அவங்க நம்மளை எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க? ஹேய், நான் இங்க இருக்கேன். அவன் இனிமே தப்பிக்க கூடாது. விடுங்க. அங்க பாருங்க, யாரோ இருக்கா. கண்டிப்பா அது மகாரக்கனா தான் இருக்கணும். இங்க இருந்து என் ஏரியா ஆரம்பிக்குது, தெரிஞ்சுக்கோங்க. என் இலாக்காக்குள்ள அரக்கர்கள் வர்றத நான் விரும்ப மாட்டேன். போங்கன்னு சொல்றேன்ல. நன்றி மகா அரக்கா. நீங்க எல்லாரும் யாரு? என்னோட கோட்டைக்குள்ள வர உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம்? எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம. நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் பீமுக்கு எதிரிதானா? ஓஷோ, நீங்க என்னுடைய நண்பர்கள். இது என்ன, நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம். இப்ப போங்க, அவனை பழி வாங்குங்க. பீம், நீ எங்க இருக்க? வெளியில வா. அம்மா, என்ன ஆச்சு? வெளியே 3 அரக்கர்கள் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ வெளியே பா. அம்மா, நீங்க முதல்ல என்ன நம்ப ஆரம்பிக்கணும். உங்க பீம் யாருக்கும் இன்னும் எவ்வளவு நேரம் தான் உள்ளே ஒளிஞ்சுகிட்டு இருப்ப? வெளியே வர பயமா இருக்கா? மொத்த ஆர்மியும் வந்தாச்சா? பீம் தனியாவே இருந்தா உங்க எல்லாரையும் சமாளிப்பான். ஆனா நாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். ஏண்டா என்னிடமே பேசுறியா?
உன்னை நான் இப்ப எரிச்சு சாம்பலாக்க போறேன். ஓஹோ, நெருப்ப கக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கா? என்ன இன்னும் எதுக்கு முறைச்சுக்கிட்டே இருக்க? உன்னால முடிஞ்சா என்ன எரிச்சு சாம்பலாக்கலாம் பேசுறியா? பேலு, நீ என்னைய தாக்குறியா? சும்மா கட்டுற என்ன பண்ணுவியா? ஓஹோ, இவங்க 2 பேரும் ஏன் நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஒரு தடவை இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா 3 பேரும் மறுபடியும் மனிதர்களா மாறிடுவாங்க. நீங்கள் 2 பேரும் எதுக்காக சண்டை போடுறீர்கள்? இந்த பேலு நம்ம கூடவே இருந்துகிட்டு என்னைய தாக்க பாக்குறான். என்னால நெருப்ப கக்கவும் முடியும், அது மட்டும் இல்ல உங்க 2 பேரை அழிக்கவும் முடியும். அப்படியா? நான் இப்ப நோக்கும். இவங்க 3 பேரும் சேர்ந்து சண்டை போடுறத பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. இது என்ன? நம்ம 3 பேரும் மறுபடியும் சின்னதாகிறோம். போச்சு, நாம இன்னும் இவங்களை அழிக்கவே இல்ல. மேல பாருங்க, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம 3 பேரும் இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. இல்லனா என்ன? இங்கதான் இருக்காங்களா? இல்லனா உங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்படி ஓடி கூட போவோம். ஓடுங்க. எல்லாம் போச்சு. எப்பவுமே இந்த பீம் தான் ஜெயிச்சிடுறான். இவனால என்னோட நிம்மதி முழுசா போச்சு. ஆனாலும் பீமா நான் சும்மா விட போறதில்ல. ஒரு வழி பண்ணத்தான் போறேன். அவன் என்ன கண்டு பயப்படத்தான் போறான். வெற்றி! நான் நினைச்சது நடந்துடுச்சு. அட, அப்படி என்ன நடந்துருச்சு ப்ரொஃபசர் அங்கிள்? இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே. உள்ள வந்து பாருங்க. பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ப்ரொஃபசர் அங்கிள், ஆமா இது என்ன மிஷின்? இதுதான் என்னோட புதிய கண்டுபிடிப்பு. வாங்க, இதோட திறமை என்னன்னு பாருங்க. அடேங்கப்பா, லட்டு! பிரமாதம், ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. அம்மா இந்த மிஷினை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த மிஷினோட பட்டனை அழுத்தலாமா? எத்தனை தடவை அழுத்தினாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த மிஷின் வேலை செய்ய நிலக்கரி தேவை. நமக்கு இந்த மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நிறைய நிலக்கரி தேவையா இருக்கு. அப்படின்னா வாங்க, நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் இன்னும் கறி கொண்டு வரலாம். அப்பதான் வயிறு நிறைய லட்டு சாப்பிட முடியும். பூதா, என்னை காப்பாத்துங்க.
பேய் வேஷமா போடுறீங்க, உங்க முகத்தறிய கிழிச்சிட்டேன். நிலக்கரிக்குள்ள வைரம் கிடைக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா வைரம் கரியில இருந்து தான் கிடைக்குது. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்காக தான் அவங்க பேய் வேஷம் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். இப்பதான் கடையே திறக்கிறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னால தானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். மூணாவது எனக்கு கொடுங்க கொடுங்க. நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மறுத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும், மறந்துட்டீங்களா? அது நாங்க இங்க வந்துட்டு தான் இருந்தோம் சுட்கி. இந்த பீம் தான் பீமால தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது என்னலையா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம். எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? அது சரி, நீங்க எல்லாரும் எதை தயார் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களாமா? நாளைக்கு தேதியில தானே பீமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து கிர்மாடாவை அழிச்சாங்க. நாங்க அந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கிதான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனா நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லார விட ரொம்ப பலசாலியா இருந்தான். நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான். Hey friends, எல்லாரும் கிரிக்கெட் விளையாட வாங்க. நாங்களும் நானும் விளையாட வரேன். நானும் வரேன். சரி, இப்ப எதுக்காக சும்மா நிக்கிறோம்? வாங்க ஆரம்பிப்போம். முதல் பால்ல டோலுக்கு சுட்கி ஸ்பின் பால போட போறா. டோலு முதல்ல பயந்தா, அப்புறம் பேட்டால அடிச்சான். பீம் பாலு காலியா 3 பேரும் பால் பின்னாடி ஓடுறாங்க. கேட்ச் கோவமா காலியா பால் போட போறான். பீம் பேட்டிங்க்கு தயாரா இருக்கான். எங்க பால். இப்ப பேட்டிங் பண்ண போறது மாவீரன் ராஜு. இந்த பால இங்க பசங்களே கிடையாது, ஆபத்துகள். எங்களை மன்னிச்சிடுங்க. முதல்ல இங்கிருந்து போங்க. ராஜு தன்னோட திறமையை இப்ப காளியா கிட்ட காட்ட போறான். மறுபடியும் ஆகாயத்துல பறக்குது பறக்குது, இப்ப கேம்ப் கிட்ட போகுது. என்ன குட்டி பசங்களா, உங்களுக்கு பால் திரும்ப வேணுமா? எடுத்துட்டு போங்க பார்க்கலாம். பால் என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன்.
அவன் கையில அந்த பால் இல்ல, அவன் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது இருக்கட்டும், அந்த பொம்மைய பாருங்களே, அது என்னமோ வித்தியாசமா இருக்குல்ல? அத பாக்குறதுக்கு சர்க்கஸ் ஜோக்கர் மாதிரியே இருக்கு. ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஏன்னா அதோட மூக்கு கூர்மையா இல்ல, ரவுண்டா இருக்கு. பீம், அங்க பாரு, அதோட மூக்க பாரு. இல்ல, இதெல்லாம் அநியாயம். எதுக்காக கத்துறீங்க? வேணும்னா நீங்களும் தாராளமா எங்க கூட வந்து கிரிக்கெட் விளையாடுங்க. ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது? எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அத கீழே போடு காளியா. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லனா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளிய போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒன்னு எனக்கு தெரியுது. ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ணப்பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, கருப்பு ராணி அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? சுட்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன், நீயும் நன்றாய் சிரித்திடு.
இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட சந்தா மாமா, நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். என்ன இது ரொம்ப நேரமாகுது? வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டாக்கிட்ட ஆட போறாங்க. அட, பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா. அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். ஏன்னா மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு, வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லுச்சு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரட்ட. டோலு போலு, நீங்க புலி மாதிரியா யானை மாதிரியா கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே ரெண்டு மிருகங்களும் காட்டுல இருந்து இங்க வந்துருச்சுன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி. இப்போது வரப்போகிறார்கள் ராஜுவும். எனக்கும் தெரியாது.
ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதைப்படுதாவில். எல்லாரும் கேளுங்க, ஒரு பூனைக்குட்டி பாவம் தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே கிளி பறந்து போய் மத்த மிருகங்கள் கிட்ட இந்த செய்திய சொல்ல. இல்ல, எனக்கு அத பத்தி தெரியாது. கரடியும் அதேதான் சொல்லுச்சு, மானும் அததான் சொல்லுச்சு. அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு, பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது, உடனே பூனையை கூப்பிட்டது. பூனை உடனே தன்னோட கையை நீட்டி பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே பசங்களோ, இன்னி தொட்டு நீங்க எல்லாரும் என்னோட சிஷ்யர்கள். இந்த சேப்ப முண்டை இடுப்புல கட்டுங்கோ. பசங்களா, களரி பயிற்சி எடுக்கும்போ தேகத்துல சக்தி மட்டும் இருந்தா போதாது, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால ஆத்தியத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குரு. உங்களுக்கு எங்களை பத்தி எல்லாம் தெரியாது. எங்க திறமைய பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. எங்களுக்கும் பல கலைகள் எல்லாம் தெரியும். இப்போ நாங்க என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லுங்க. சரி, இப்போ ஒண்ணு பண்ணு. டைவடிச்சு ஒரு கிக்கடி. இது போதாது, மேல இன்னும் மேல. அதோ அத காலால தொடணும். போச்சு போ, இதை என்னால கூட செய்ய முடியல.